அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரென்2 அக்குபஞ்சர் புள்ளிகள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரென்2 அக்குபஞ்சர் புள்ளியை பயன்படுத்துறதுனால என்னென்ன மாதிரியான நோய்கள்ல இருந்து நம்ம வெளிவரலாம் அப்படின்றத இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்குபஞ்சர் மருத்துவத்துல உறுப்புகள் சாராத சக்தி ஓட்ட பாதையில இருக்கிறது தான் இந்த ரென் அப்படின்னு சொல்றது. இந்த ரென் சக்தி ஓட்ட பாதைக்கு தமிழாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இனவிருத்தி சக்தி ஓட்ட பாதை. அதாவது இனவிருத்தி அப்படின்னாலே உங்களுக்கே இதுல தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த சக்தி ஓட்ட பாதையில இருக்கக்கூடிய புள்ளிகளை நம்ம பால் உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் புற பால் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இது உறுப்புகள் சாராத சக்தி ஓட்ட பாதையா இருக்கிறனால நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நிறைய நோய்களுக்கு இந்த புள்ளியை நம்ம பயன்படுத்தலாம். நம்ம இதுல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான புள்ளி ரென்2 பத்தி பார்க்கலாம். இந்த ரென்2 அப்படின்ற புள்ளி எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உடல்ல முன்புறமாக, அதாவது தொப்புள்ள இருந்து கீழாக அடிவயிற்று முடியக்கூடிய இடத்துல, தொப்புல இருந்து ஸ்ட்ரைட்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த கீழே முடியக்கூடிய இடம் அந்த முன்புற கோடுல தான் இந்த பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட என்னென்ன மாதிரியான நோய்களுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எல்லா பால் உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த புள்ளி அமைந்திருக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அடி வயிற்று பகுதி. சோ இந்த பாயிண்ட நீங்க நம்ம அடி வயிற்றுல இருக்கக்கூடிய உறுப்புகள் நம்ம உடல்ல பார்த்தோம் அப்படின்னா சிறுநீர்ப்பை, அதே மாதிரி சிறுநீரகம். சோ இந்த புள்ளியை இரவு குழந்தைகள் சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். அதாவது படுக்கையில சிறுநீர் கழித்தலுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி வயது முதிர்வு காரணமாகவும் இல்ல அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறாங்க, சிறுநீர் கழிக்கணும்ன்ற எண்ணம் தோன்றினாலுமே இந்த புள்ளியை நீங்க ப்ரெஷர் கொடுக்கலாம். இந்த புள்ளியை நம்ம எந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த புள்ளியின் மீது ஏதாவது ஒரு கடுகை வச்சுட்டு ஒரு கிளாக் வைஸ்ல ஒரு 5 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 5 டைம்ஸ் ப்ரெஷர் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த புள்ளியில நீங்க ஐஸ் கூட வச்சு ஸ்டிமுலேட் பண்ணலாம். மேலும் இந்த புள்ளி நம்மளோட வயிற்றுல அடி பகுதியில இருக்கு. இங்கனக்குள்ள அமைந்திருக்கக்கூடிய உறுப்புகள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு ஓவரி இருக்கக்கூடிய இடத்துல சென்டர் பார்ட்ல தான் இந்த புள்ளிகள் இருக்கு. சோ பெண்களுக்கு மாதாந்திர போக்கு சரியாக வரல, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். மலட்டுத்தன்மை இருக்கு, அதே மாதிரி குழந்தை பிறக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குனாலும் இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பீரியட்ஸ் அப்ப ஃப்ளோ அதிகமா போகுது அப்படின்னாலுமே இந்த புள்ளியில அழுத்தம் கொடுக்கலாம். பீரியட்ஸ் அப்ப ஃப்ளோ போகும்போது அதிகமா வலிக்குதுனாலும் இந்த புள்ளியை நீங்க ஸ்டிமுலேட் பண்ணலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு இந்த அடி வயிற்றுல அமர்ந்திருக்கக்கூடிய பார்ட் தான் பாத்தீங்கன்னா ப்ராஸ்டேட். சோ ஆண்களுக்கு விந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது தூக்கத்துல விந்து வெளியேறுதல், சிறுநீர் கழிக்கும் போது விந்து வெளியேறுதல், தானாகவே விந்து வெளியேறுது அப்படின்னாலுமே இந்த புள்ளியில நீங்க ஸ்டிமுலேட் பண்ணலாம். இல்லைன்னா ஐஸ் வச்சுனாலுமே நீங்க இந்த புள்ளிய ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த புள்ளி நம்மளோட அடி வயிற்று பகுதியில இருக்கு. இன்னைக்கு நிறைய நபர்கள் சிசரியன் பண்றாங்க. சோ இந்த புள்ளியில தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி குழந்தைய வெளியில எடுக்கக்கூடிய இடமா இருக்கும். அதாவது இந்த புள்ளிக்கு பின்னாடிதான் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. சோ ரீப்ரொடக்டிவ் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே நீங்க இந்த புள்ளியை பயன்படுத்துங்க. அதே மாதிரி கன்சீவா இருக்கிறவங்க முடிந்த அளவுக்கு நீங்க நார்மல் டெலிவரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த இனவிருத்தி சக்தி ஓட்ட பாதையில ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடல்ல முன்புற உறுப்புகள்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி இந்த இடத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம தப்பிச்சிடலாம். மேலும் இந்த புள்ளைய நீங்க ரெகுலரா ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளத்துல நீங்க ரிலீவ் ஆகலாம். பிசிஓடி, பிசிஓஎஸ்க்கும் இந்த பாயிண்ட நீங்க ப்ரெஷர் பண்ணலாம்.
பொதுவாகவே வந்து யோகாசனத்துல வந்து இந்த இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுவாதிஷ்டானம்னு சொல்லுவோம். சுவாதிஷ்டான சக்கரை அமைந்திருக்கக்கூடிய இடம். அது மாதிரி வந்து பெண்களுக்கு டெலிவரி டைம்ல வந்து நல்லா கால்களை அகற்றி இந்த சுவாதிஷ்டான பகுதியை சுருக்கி விருந்துதான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம். பீரியட்ஸ் அப்பையும் பிரச்சனைக்கு இப்படிதான் எக்ஸசைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த பிரச்சனை இருந்தாலுமே அடிக்கடி யூரின் போறவங்களுமே இந்த பாட்டை தான் சுருக்கி விரித்து எக்ஸசைஸ் பண்ணுவோம். இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த 2 அமைந்திருக்கக்கூடிய பகுதி நம்ம உடல்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டான பிளேஸ்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ வந்து இந்த 2 பகுதியை வந்து நம்ம வந்து தேவையின் போது சரியா ஸ்டிமுலேட் பண்ணி நான் சொன்ன எல்லா ப்ராப்ளத்துக்குமே நீங்க வந்து இந்த பாயிண்ட் ப்ரெஷர் கொடுக்கலாம். மீண்டும் இது போன்ற ஒரு அற்புதமான அக்குபஞ்சர் வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நம்ம சுகன் அக்குபஞ்சர் கிளினிக் மற்றும் கல்வி மையத்துல வந்து டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் தெரப்பிக்கு வந்து அட்மிஷன் நடைபெற்று இருக்கு. நீங்களும் அக்குபஞ்சர் மருத்துவத்தை கத்துக்கணும், அக்குபஞ்சர் மருத்துவத்துல இருக்கக்கூடிய எல்லா அக்குபஞ்சர் புள்ளிகளை பத்தி கத்துக்கணும், எல்லா பாயிண்ட்ஸோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும், அக்குபஞ்சர் நீடல் போட கத்துக்கணும், நாடி பார்க்க கத்துக்கணும் அப்படின்னா எங்களை நீங்க அணுகலாம். அதே மாதிரி நம்ம வந்து சுகன் அக்குபஞ்சர்ல வந்து உங்களுக்கு தரக்கூடிய சர்டிபிகேட் வந்து யூனிவர்சிட்டி சர்டிபிகேட், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ நீங்களும் எங்களோட இணைஞ்சு அக்குபஞ்சர் மருத்துவத்தை கத்துக்கோங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.